பார்த்துக்கோம், நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. அல்லேலூயா. யாக்கோபு தேவன் என்ன அர்த்தமா? யாக்கோபு சொல்றாரு, நான் கோலும் கையினா வெறுமை என்று வெறுமையா போனேன். இப்பொழுதோ நான் திரும்பி வரும் பொழுது நிறைவுள்ளவனாய் நிரம்பி வழிகள் ஆசிர்வாதவனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. யாக்கோபு தேவன் சொன்னா வெறுமையை நிரப்புகிறவர். அல்லேலூயா சொல்லுவாங்க. சொல்றாங்க யாக்கோபு தேவன் ஆதி 30ஆம் அதிகாரம் 43ஆவது வாசி. நான் சொல்றேன் வாசா அப்படியே நடக்கும். இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து என்ன சொல்றாங்கன்னா விருத்தி அடைந்து உண்மையில போறோம், வெறுமையா போறோம். அங்க விருத்தி எக்ஸ்பான்ஷன் பெருக்கம். சாரி, ரெண்டும் சேர்த்து சொல்லுகிறேன். யாக்கோபு தேவன் சொன்னால் வெறுமையை நிரப்புகிறவர் அல்லது வெறுமையை பெருக செய்கிறவர். சொல்லலாம் நல்ல கவனிக்க. பெருக்குன்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு இருந்தா பெருக சொல்லிட்டாங்க. 5 அப்பம் 2 பேர் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லாம எம்பி போடல 5 அப்பம் 2 மீன் பெருகாரு. அவன் சொல்லுவாரா? நீங்க ஆபிரகாம் சரித்திரத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கொஞ்சம் 6 மாதம் கொண்டு வந்தாரு. அப்புறம் கவர்னர் பண்ணி பெருக செஞ்சாரு. நீங்க ஈசாக்கு பாத்தீங்கன்னா அப்பா சொத்தை வச்சுதான் ஆண்டு பெருக பண்ணாரு. யாக்கோபு அப்படி கிடையாது. யாக்கோபு வரும்போது எல்லாம் கொண்டு போறோம். நல்ல கவனிங்க. நீங்க யாக்கோபு வரும்போது கொஞ்சம் ஒட்டகம், கொஞ்சம் 6 மாதம் எடுத்து சாப்பாடுலாம் நம்ம கட்டி தராங்க. புளி சாதம், வெங்காய சாதம், நூடுல்ஸ் எல்லாம் கட்டி தராங்க. கொண்டு வந்து கொஞ்சம் தூரத்துக்குள்ள பிரச்சனை வந்து தாண்டி வந்து எல்லாத்தையும் போட்டு ஒன்று வெறும் எம்டினஸ். நான் கையில கை கோல் இதெல்லாம் வசனம் வராது. கோலும் கையுமா கலந்து போன வெறுமை இல்லாமை. ஆனா 20 ஆண்டுகளுக்குள்ளாக என் தெய்வம் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து ஒரு பெருக்கம் உண்டாகி திரும்ப வரும்போது சொல்றாரு, இவ்விரண்டு பரிவாரம் உடையவனானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட நான் திரும்பி வருகிறேன். கைகளை ஒரு தள்ளையிலேயே சொல்லுவாரு. 2012ஆம் ஆண்டு நீ வெறுமையை உணர்ந்திருக்கலாம். 2012ஆம் ஆண்டு உன் குடும்பத்தில் வெறுமையை உணர்ந்திருக்கலாம். 2012ஆம் ஆண்டு உன் பொருளாதாரத்தில் வெறுமையை உணர்ந்திருக்கலாம். 2012ஆம் ஆண்டு ஞானத்தில் வெறுமையை உணர்ந்திருக்கலாம். 2012ஆம் ஆண்டு பிள்ளைகள் வாழ்க்கை வெறுமையை உணர்ந்திருக்கலாம். ஒரு எம்ப்டினஸ், ஒரு தனிமை, ஒரு லோன்லினஸ் நான் ஃபீல் பண்ண பார்த்தேன். அவ்வளவு இந்த வருஷம் பிளஸிங் இந்த மாதிரி தெரியல, எனக்கு கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். வரப்போ 2013ஆம் ஆண்டு நிரம்பி வழியில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற ஆண்டு. 2013ஆம் ஆண்டு பெருக்க வருகிற ஆண்டு. 2013ஆம் ஆண்டு விருத்தி அடைகிற ஆண்டு. 2013ஆம் ஆண்டு நிரம்பி வழியில் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற ஆண்டு. 2013ஆம் ஆண்டு யாக்கோபு தேவன் அதை உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் தேவன் பரிபூரணத்தை கட்டளையிடுவார். ஈசாக்கு தேவன் 2 மடங்கு எத்தனை மடங்கு தெரியாது கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். யாக்கோபு தேவன் வெறுமையை ஆசீர்வதித்து நிரம்பி வருகிற நிறைவான ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை கட்டளையிடுவார். ஆமென். செய்தி தலைப்பு ஓகே பாஸ்டர். யாக்கோபு தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபு தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபு தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்ல அந்த யாக்கோபு தேவன் நம்முடைய வெறுமை நிலைமையை மாற்றி நிரம்பி வெளியில் ஆசீர்வாதத்துக்கு என்ன நடைபெறும்? ஒரு 3 வெறுமையான சம்பவத்தை எடுத்து சொல்லி அங்க நடந்த அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி ஜாப் முடிச்சிருக்கிறேன். முதல் வெறுமையான சம்பவம் யோவான நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்து காட்டுகிறேன். முதல் வசனம் வாசிங்க. முதல் வசனம் 6ஆம் வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்றாடிகள் அங்கே வைக்கப்பட்டது. என்ன கவனிங்க, நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லணும். அந்த வாசல்ல கனவுக்கு வாசல்ல கச்சாடி இருந்துச்சு. 6 கச்சாடி. அதுல 2-3 குடம் கொள்ளத்தக்கதாக தண்ணீர். ஒவ்வொரு கச்சாடியும் 2-3 குடம் முடியுமா? ஏசுனால தண்ணீர் நிரப்புங்கன்னு சொல்றாரு. ஏசுனால தண்ணீர் நிரப்புங்கன்னு சொல்லும்போது அந்த கச்சாடி காலியா இருந்துச்சா வெறுமையா இருந்தா தண்ணி இருந்துச்சா?
வெறுமையாக அந்த ஜாடிய ஆண்டவர் அங்க நிரப்ப சொல்ற. நிரப்ப என்ன? ராஜா ராஜா தூங்காதீங்க, முடிச்சிடுறேன், கஷ்டமா தான் இருக்கும். அந்த வெறுமை, அந்த வெறுமை, அந்த காரியம், அந்த ஜாடிய தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சு நடந்தது என்ன? ஏசுனார் எடுத்து சொல்றாரு, ஜெபம் பண்ணவே இல்லை. நீங்க பின்னாடி வாசித்து பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம் வாசிக்காங்க. 11ஆம் வசனம். விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே சேர்த்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமையை வெளிப்படுத்தினார். முதல் குறிப்பு வெறுமை நிரப்பப்படுவது. யாக்கோபு தேவன் தேவ நாம மகிமைப்படத்தக்கதாக அடுத்தாண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவாரா? நான் சொல்றது ஆமென் சொல்ல. அடுத்த வருஷம் தேவ நாமம் தூஷிக்கப்படுற சம்பவம் உன் வாழ்க்கை நடைபெறாது. தேவ சம்பவம் தூஷிக்கப்படுற சம்பவங்கள், தேவ நாமம் தூஷிக்கப்படுற சம்பவங்கள் உன் பிள்ளை வாழ்க்கை நடைபெறாது. பிள்ளை எழுப்ப தேவன் முடிவு தேவன் நாமம் தான் மகிமைப்படுவோம். பொருளாதாரத்தில் ஆண்டவர் நிரம்பி அடிக்க ஆசைப்படும் தேவ நாமம் மகிமைப்படுவோம். கையில போய் தள்ளலையா சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் குடும்பத்தை கட்ட பெருமையை மாற்றி நிரம்பி அடிக்க ஆசைப்படுவோம். அதனால தேவ நாமம் மகிமைப்படும். நாமே முதல் குறிப்பு வெறுமையா அந்த கச்சாலிய தண்ணியை நிரப்பப்படுது, தேவனா மகிமைப்படுது. உங்க வாழ்க்கையும் வெறுமை என்ற ஆசீர்வாதம் நீக்கி நிரம்பி வழி ஆசை கட்டளை தேவ நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். இது ஒரு வெறுமை. லூக்கா 5:5 வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஒன்றும் அகப்படல. ஆகிலும் நிலுங்க. இங்க ஒரு வெறுமை. இரண்டாவது கிணத்துல நடக்கிறவங்க நைட்டு ஃபுல்லா மீன் ஒண்ணு கிடையாது. நைட் ஃபுல்லா கேரளா எடுத்து போயிட்டு வந்துட்டு அதுல எவ்வளவு காணிக்கன்னு சொன்னோம். ₹1 அப்படின்னு எப்படி இருக்கும்? விடிய 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 தூக்கத்துக்கு வெறுத்து சார்ந்த கேட்டேன். எப்படி அவங்களுக்கு கேட்டேன். பசங்க ரொம்ப டல்லாயிட்டாங்க. மாஸ்டர் சொல்றாரு, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. டல்லாயி சோர்ந்து போய் அப்படியே நொந்து போய் நூலாய் வந்து ₹1 காணிக்க வேலை காணிட்டு அப்ப தொலைச்சி வச்சு எப்படி போனேன். நைட்டு ஃபுல்லா மீன் பிடிக்கிறான், மீன் பிடிக்கிறான், மீன் பிடிக்கிறான். ஒரு மீன் கூட இல்லையா. வெறுமை. ஆனா கொஞ்ச நேரம் பேசினாத ஆழத்தை வளைய போட சம்பவம் தெரியும். நான் அவுட்லைன் மாத்திரம் சொல்றேன். 2 மடங்கு நிரம்பி வடிக்கிறதாக மீன் கிடைச்சது. அதை பார்த்தவர்கள் எல்லாருக்கும் பிரமிப்பு உண்டாயிடுச்சு. வேறு சொல்றாரு. 7ஆம் வாசிங்க, 8ஆம் வாசிங்க. சீமோன் பேதுரு 9ஆம் வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாயின. திரளான மீன்கள் வெறுமையா இருக்கிற இடத்துல திரளான மீன் வந்த பிறகு பிரமிப்பு உண்டாயிடுச்சு. ஆமே சொல்லுவாராம். எனக்கே போது சொல்லுங்க. நம்ம சர்ச்சில் இந்த வருஷம் நிறைய சேனல காலையில வச்சுங்க. டிசம்பர் மாசத்துல முடியறதுக்குள்ள ஜனவரி ஸ்டார்டிங்ல எல்லா சர்வீஸும் ஃபுல்லாகி பாதை கீழே வெளியில ஆகும். நமக்கு என்ன வரும்? ஒரு பிரமிப்பு. கடா இது எங்க போறாங்க தெரியல, யாரும் போறாங்க தெரியலையே. யாராவது கூடுதல் ஆபரேஷன் நம்ம திட்டிட்டு இருக்கோமே. என்ன சும்மா ஃபேக் சொல்லுங்க. ஒரு 10 பேர் கூடுதல் ஆபரேஷன் பண்ணாலும் பிடிக்காது. நீயும் கூட்ட மாட்டேன். சரி விடு, நீ கூடுதலும் முடியாது சொல்லலாம். அன்பான தேவதே, உங்களை பார்த்து ஏசு நாமத்தை சொல்றேன். ஒரு எம்டினஸ், ஒரு மல்டிபிளிகேஷனா, ஒரு ஃபில்ல சொல்வது ஃபர்ஸ்ட் தேவன் மகிமைப்படும். இரண்டாவது நமக்குள்ள ஒரு பிரமிப்பு உண்டா. ஆமென் சொல்ல வரோம். As the man of God, as the prophet, with the help of Holy Spirit, I am telling that the year of 2030 is surprising year. ஐயோ, பிரமிக்கத்தக்கதாக, ஆச்சரியப்படத்தக்கதாக, எப்படிதான் வந்துச்சு என்று சொல்லி கேள்வி கேட்கத்தக்கதாக கர்த்தர் அடுத்த ஆண்டு யாக்கோபு தேவனை வெளிப்பட்டு முடிச்சு விட்டார். நம்மை ஆசீர்வதிப்பார். கையில் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கையில் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே பிரமிக்க போறீங்க. சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல எங்கிருந்தா பிள்ளைங்க வராங்க தெரியல. யூத்ல எங்கிருந்தா பிள்ளைங்க இதுவரைக்கும் எங்கடா போனாங்க தெரியல. இவ்வளவு சேர் காலையா இருந்துச்சு, இவ்வளவு நாள் இவ்வளவு ஒரு சோறு இருந்துச்சு, ஒரு நிறைவு. ஆமென் சொல்லுங்க. அதே போட்டு தான், அதே வளம் தான், அதே கடமை, இதே விரிவாக்கம் தான், இதே ஐக்கியம் தான், இதே கோடமாக தான், இதே நுங்கமாக தான் ஆட்சி கத்து கொண்டு வர போகிறார். காஞ்சிபுரத்துக்கு போய் அச்சரபாரத்தை போய் ஊழியர் செஞ்சு ஆத்து வர போகிறது. இதே இடத்துல கத்து ஆத்து
நாம தீர்க்க இரண்டாவதாக அந்த வெறுமை நிறைவு உண்டாக்குவது பிரமிக்கரமான சம்பவங்கள் நடைபெறும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கடைசியாக ஒரு வெறுமை. ரூத் சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். ரூத் 1:21 சீக்கிரவாசிங்க. ரூத் சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என் வெறுமையாய் திரும்பி வரப்பட்டேன். நிறைவுள்ளவனா நான் போனேன், ஆனா இப்ப கர்த்தருக்கு வெறுமை. முதல் வெறுமை கச்சாடி, எம்ப்டினஸ். இரண்டாவது வெறுமை போட்டு கலை. மூணாவது ரூத்ல சொல்றாங்க நகோமி, நான் நிறைவுள்ளவனா போனேன். புருஷன், பிள்ளை, குட்டி, மாவு, எண்ணெய், ஒட்டகம் நிறைவான. இப்போ நான் வெறுமையா வந்துட்டேன், எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ ஜீரோ. இப்ப என்கிட்ட 10 பைசா கிடையாது, 9 பைசா நம்ம சொல்லுவேன். முன்னெல்லாம் என்கிட்ட நிறைய ஒண்ணுமே இல்ல, இப்ப ஜீரோ. கடன் தொல்ல பயங்கர, என்ன தூவிட்டா போலாம் அப்படின்னா அப்படி ஒரு நெருக்கம். தூவி முதல்ல கவலைப்படாதீங்க, தூய்மை கவலைப்படுறது. அன்பான தேவ ஜனமே, மூணாவது நகோமி சரித்திரம். அந்த வெறுமை என்ன பண்ண தெரியுமா? ரூத் சரித்திர புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். சீக்கிரம் வாசிங்க. அயல் வீட்டுக்காரர்கள் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபியத் என்று பெயரிட்டார். வாழ்த்தி வெறுமையா இருக்கிற ஒரு ஆளுக்கு ஆண்டவர் அப்போது வாழ்த்துதல் வருகிறது, பாராட்டு வருகிறது, கண்காலேஷன் ஒரு சக்சஸ் வருகிறது. சும்மாவே கண்காலேஷன் போனா சும்மாவே ஒண்ணுமே நடக்கல. உன்னை வந்து கண்காலேஷன் சொல்லுவானா? லலிதா நல்லா பாடினாத கண்காலேஷன் சொல்ல முடியும், சரியா பாடுற கண்காலேஷன் சொல்ல முடியும். ராதா பாஷ் நல்லா பாடினாத கண்காலேஷன். கண்காலேஷன் எப்போ வரும்? பாராட்டு எப்போ வரும்? வாழ்த்து எப்போ வரும்? வெரி குட் எப்போ போடுவோம்? காணிக்கை ரோட்ல பிபி போர் எப்போ போடுவோம்? பெண்கள் கேட்டி முடிஞ்ச பிறகு காணிக்கை ஜூலியட் சொல்லுது, நீ ஏற்க பெரியவர் கிட்ட அது பீஸ் போர் போட்டுருவாருன்னு சொல்லுவாங்க. காணிக்கு உண்மை அன்னைக்கு நான் வந்து காணிக்கு என்ன போது நிறைய காணிக்கு பீஸ் போட்டு போடுவேன், கம்மியா இருந்தா பிபி போர் போடுவேன். அன்னைக்கு பெண்கள் படி காணிக்கு ரொம்ப கம்மியாச்சு. உடனே ஜூலியட் சொல்றாங்க, நீ ஏற்ப காட்ட அவர் பெரிய போர் போட்டுருவாரு. கண்காட்சி எப்ப வரும்? வாழ்வு சரி எப்ப வரும்? எப்பினஸுக்கு வருமா? வெறுமெருக்கும் வருமா? வெறுமெருக்கும் வேதனை, அழுகை, கண்ணீர், கசப்பு தான். ஆனா நிறைவு வருவதுதான் வாழ்க்கை செய்திகள் வரும். 2013ஆம் ஆண்டு கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் ஒரு நிறைவை கட்டளை போகிறார், ஒரு மகிழ்ச்சி கட்டளை போகிறார். ஜனங்கள் வந்து உன்னை வாழ்த்த போகிறார்கள். எத்தனை பேர் ஆக சொல்லுங்க? யாருன்னா உங்களுக்கு அப்படியே நடக்கும். அடுத்த வருஷம் வாழ்க்கை செய்திகளை கேட்பார். ஜனங்கள் வந்து உன்னை பாராட்டத்தக்கதாக, எப்படி நீ செய்தார் ஜனங்களோட கண்டாலும் படத்தக்கதாக, எப்படி வெறுமையான நகோமி நொந்து போய் நூலாகி ஆண்டவருக்கு வெறுமையை கசப்பு அழுதாரோ அவருக்கு ஆண்டவர் அவருடைய அடுத்த சந்ததியை உருவாக்கி ஜனங்கள் அயல் வீட்டுக்காரந்து வாழ்ந்ததா போல ஜனங்களுடைய வாழ்த்துடைய பாராட்டுபடியாக யாக்கோபு தேவன் 2013ஆம் ஆண்டு முடிசூட்டி கனப்படுத்தி ஜனங்கள் பாராட்டுவார்கள், ஆசீர்வதிப்பார். எதுக்கு தியான ஆராதனை? எதுக்கு தூங்குறதுக்கா? எதுக்கு தியான ஆராதனை? காணிக்கை வைக்கிறதுக்கா? காணிக்கை எப்படியாவது வச்சிடலாம். எதுக்கு தியான ஆராதனை? 2013ஆம் ஆண்டு ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். 2013 பிளஸிங் தியான ஆராதனை. அவர்கள் பரிசுத்த தெய்வத்தை தியானித்து வருகிறோம். முதல் நாளிலே ஆபரகாமை தேவன் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். 2ஆம் நாளே ஈசாக்கு தேவன் பட்டங்களை ஆசீர்வதிக்கிறார். 3ஆவதாக யாக்கோபு தேவன் வெறுமையை பெருக்கத்தையும் நிரம்பிகளை ஆசீர்வதிக்கிற யாக்கோபு தேவன் உன் வெறுமையை பார்த்தாலே வருகிற ஆண்டு கர்த்தர் நிரம்பி வழியத்தக்கதாக, விரிந்து அடையத்தக்கதாக கர்த்தர் எக்ஸ்பேண்ட் பண்ணி பிளஸ் பண்ண போகிறாரு. கைகளை ஒரு தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சுபாசிக்கிறீங்க? கைகளை ஒரு தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அலையிலேயே சொல்லுங்க. அப்பொழுது தேவ நாமம் மகிமைப்படும். அப்பொழுது ஜனங்கள் பார்த்து பிரமிப்பார்கள். அப்பொழுது அயலார்கள் கூட்டாளர்கள் வாழ்த்து செய்து பாராட்டுவார்கள். அப்படி யாக்கோபு தேவன் 2011 ஆசிரியர் ஜெபிக்கும்படி அவர்களுக்கு இருப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கால நேரத்தில் அவர் சொல்கிறோம். யாக்கோபு தேவனை குறித்து தியானம் நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடம். யாக்கோபு என்று சொன்னால் வெறுமை, யாக்கோபு என்று சொன்னால் தனிமை, யாக்கோபு என்று சொன்னால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, யாக்கோபு என்று சொன்னால் தனி வாழ்க்கை. ஆனால் அவனை ஆசீர்வதித்து நிரம்பி வழிகிறார், பெருக்கத்து கொண்ட தேவன் மகனே. ஆகவே நான் அப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி அப்படியே சொல்லி
சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி காப்பா காத்தாரா சொல்லுங்க. யாக்கோபின் தேவனே உங்களுக்கு சோதனை விடிய கால சூரிய உதிக்க கால சொல்லுங்க. யாக்கோபின் தேவனே